வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, மகாராஷ்டிராவில் லோக்கல் பாடி எலெக்ஷன் நேற்று நடந்துச்சு. இன்னைக்கு வாக்குகள் எண்ணப்படுது. காலையில் 10 மணில இருந்து மொத்தம் 29 மாநகராட்சிகளுக்கு தேர்தல் நடந்துச்சு. மீடியாக்கள் மும்பை மாநகராட்சியை மட்டும்தான் ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஏன்னா ஹியூஜ், மிகப்பெரிய மாநகராட்சி இந்தியாவிலேயே. 227 வார்டுகள் மும்பையில் இருக்கு. மும்பை மாநகராட்சியுடைய ஆனுவல் பட்ஜெட்டு 75,000 கோடி. அதனால மீடியாக்களுடைய மொத்த கண் பார்வையும் மும்பை மாநகராட்சி மேலே தான் இருக்குது. ஆனால் நம்மளுடைய வீடியோக்களில் ஒவ்வொரு மாநகராட்சியை பற்றியும் நம்ம நிறைய அப்டேட்ஸை பார்க்க போகிறோம். முதல்ல மும்பை மாநகராட்சியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். டேர்ன் அவுட் எவ்வளோ தெரியுமா? 53% வாக்குகள் பதிவாயிருக்கு மும்பை மாநகராட்சியில் நேற்று. 53% அப்படிங்கிறது கூடவா கம்மியா நம்மளால் கணிக்க முடியாது. ஏன்? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இன்னும் மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடத்தப்படலை. எஸ்ஐஆர் நடந்திருந்தா போலி வாக்காளர்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருப்பாங்க. இறந்து போனவங்களுடைய பேர், டபுள் ரிஜிஸ்ட்ரேஷன் பேர், பெர்மனண்டாக வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆனவங்களுடைய பெயர்கள்லாம் நீக்கப்பட்டிருக்கோம். ஆனால் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் நடக்காதனால இந்த 53% அப்படிங்கிறது ஆக்சுவல் நம்பரா அப்படிங்கிறது நம்மளால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. 53% பதிவாயிருக்கு. ரெண்டாவது, மீடியாக்கள் அவங்களுடைய டிஆர்பி ரேட்டிங்காக போட்டி போட்டுட்டு நம்பர்ஸை எழுதிக்கிருக்காங்க. இவ்வளவு நம்பர் பிஜேபி கூட்டணி, இவ்வளவு நம்பரு உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா கூட்டணி அப்படின்னு நம்பர்ஸ் எழுதிக்கிருக்காங்க. ஆனால் உண்மை நிலவரம் என்ன தெரியுமா? 46 வார்டுகளாக தான் இப்போ முன்னிலை நிலவரம் வந்துக்கு இருக்கு. இது வரைக்கும் 2 முறை முன்னிலை நிலவரம் வந்திருக்கு அதிகாரப்பூர்வமாக. முதல் 46 வார்டுகளை பொறுத்த வரைக்கும் பிஜேபி கூட்டணி 25 வார்டுகளில் லீடிங்கு. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா 16 வார்டுகளும், காங்கிரஸ் 4 வார்டுகள், அதர் 1. இது ஃபஸ்ட்டு 46 வார்டு. அடுத்த 46 வார்டை சேர்க்கும்போது பிஜேபி கூட்டணியுடைய முன்னிலை நிலவரம் 56 வார்டுகளில் லீடிங்கில் இருக்காங்க. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா 29 வார்டுகள், காங்கிரஸ் 5 வார்டுகள். இப்படி 46 வார்டுகளாக கவுண்டிங் நடக்கிறதுனால எக்ஸாக்ட் நம்பர் கிடைக்கிறதுக்கு மாலை 6 மணி ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்போதைய நிலவரப்படி பிஜேபி கூட்டணி தான் மும்பை மாநகராட்சியிலையும் லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே தேவையில்லாமல் அண்ணாமலையை இழுத்து அண்ணாமலையை தேவையில்லாமல் பேசினதுனால தென்னிந்தியர்களுடைய வாக்குகள், வட இந்தியர்களுடைய வாக்குகள் சொலையாக பிஜேபிக்கு விழுந்திருக்கு. மும்பையில் மட்டும் கிடையாது, 29 மாநகராட்சியிலையும் இதுதான் நிலைமை. அந்த எக்ஸாக்டான புள்ளி விவரம் எல்லாத்தையும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம். தேவையில்லாமல் சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்படி தான் ராஜ் தாக்கரே, உத்தவ் தாக்கரேவுடைய நிலைமை ஆயிருக்கு. மும்பை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் உத்தவ் தாக்கரேவுடைய கூட்டணி கொஞ்சமாவது ஃபைட்டு கொடுத்துக்கிருக்காங்க பிஜேபி கூட்டணிக்கு. மும்பையை தாண்டி மீதி இருக்கக்கூடிய எந்த மாநகராட்சியிலையும் போட்டியில் கூட வரல உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா. போட்டியிலே இல்லை. மதியம் 12 மணி நிலவரப்படி மொத்தம் 29 மாநகராட்சிகளுக்கு 2869 வார்டுகள் இருக்குன்னு சொன்னேன்ல. பிஜேபி மட்டும் 500க்கும் மேற்பட்ட வார்டுகளில் லீடிங்கில் இருக்காங்க 12 மணி நிலவரப்படி. உத்தவ் தாக்கரேவுடைய சிவசேனா 100 கூட டச் பண்ணலை. அந்தளவுக்கு சொதப்பலாம் அமைஞ்சிருக்கு. மும்பையில் மட்டும் ஒரு டஃப்பான டீசெண்டான ஃபைட்டு கொடுத்துருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம். இப்போது உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரேலாம் வழக்கம் போல் அவங்களுடைய ஸ்டண்ட் இருக்குல்ல, எலெக்ஷன் கமிஷன் மேலே பழி போடுறது, அதை நேற்றே போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஓட்டு போட்டதுக்கப்புறம் கையில் மை வைப்பாங்கள்ல, அந்த மை அழியுது. சானிடைசர் இல்லை நெயில் பாலிஷ் ரிமூவர் இதெல்லாம் யூஸ் பண்ணி அந்த மையை அழிக்க முடியுது. இதனால் கள்ள ஓட்டுகள், போலி வாக்குகள் பதிவு செய்யப்படுது அப்படின்னு நேற்றே உத்தவ் தாக்கரே பார்த்தீங்கன்னா அழுகாத குறையா செய்தியாளர் சந்திப்பில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. தேவேந்திர ஃபட்னாவிஸ் என்ன விளக்கம் கொடுத்தாரு? தோல்வியை ஒத்துக்கோங்க, இதை விட்டுட்டு எப்போதும் மாதிரி இவிஎம் மேலே பழிய போடுறது, இவிஎம் மேலேயும் பழிய போட்டார். ஓல்டு இவிஎம் மெஷினு இந்த தேர்தலுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கு, இதில் ஃபோர்ஜரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உத்தவ் தாக்கரே பேசிக்கிருக்காரு. அதான் ஃபட்னாவிஸ் சொல்கிறாரு, தோல்வியை ஒத்துக்கோங்க, அதை விட்டுட்டு எதுக்காக எலெக்ஷன் கமிஷன் மேலே பழிய போடுறீங்க அப்படின்னு ஃபட்னாவிஸுடைய செய்தியாளர் சந்திப்பையும் பார்க்க முடியுது. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.